பாருங்க, சாப்பாடு கேட்டாங்க, வானத்திலேருந்து ஆகாரம் வருது. யாராவது நினச்சிருப்பாங்களா? வானத்திலேருந்து மண்ணா வருது. எல்லாம் இப்படி தான் பார்த்துருப்பான். எங்கேருந்து வரப்போகுது, எங்கேருந்து கொடுக்க போகிற சாப்பாடு, எங்கேருந்து வரும், இங்கே கடையாக இருக்குது, இங்கே காசு இருந்தாலும் வாங்க முடியாது, எங்கே இருக்குது பாரு பாரு பாரு, கத்துறேன் இங்கே பாரு, இங்கேருந்து கொட்டுறேன் போன்னு சொல்லி வானத்திலேருந்து டெலிவரி என்ன மாதிரி நடக்குது பாருங்க. ஸ்விக்கி எல்லாம் திணறிடுவாங்க. 30 லட்சம் பேருக்கு 30 லட்சம் பேருக்கு டான்னு ஒவ்வொரு நாள் காலையிலையும் மண்ணா பொழிகிறது. போய் பிக்கப் பண்ண வேண்டியதுதான் இவங்க வேலை. பிக்கப் பண்ணுறது எங்கேயும் போக வேண்டியதில்லை, வீட்டு வாசல்லே கொட்டுது. அது பொறுக்கிக்க வேண்டியதுதான் போய். என்ன மாதிரி டெலிவரி சிஸ்டம் பாருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கேட்குறானுங்க, தண்ணி கொடுப்பாரா? இப்போ தண்ணி இல்லையான்னு. தண்ணியே இல்லை, வனாந்தரம் கற்பாறை இருக்குது பாருங்க. அந்த பாறையிலிருந்து தண்ணியை வர பண்றார் கர்த்தர். இப்படிப்பட்டவர். பாறையிலிருந்து தண்ணி வருது. எல்லாம் சாப்பிட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப கொழுப்பெடுத்த ஆளுங்க பாருங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு சொல்றான், மாம்சம் கொடுப்பாரா சாப்பிட்றதுக்கு? கறி சோறு கிடைக்குமா? வனாந்தரத்தில் உட்காந்துட்டு கறி யார்கிட்ட கேட்டு டெலிவரி பண்ணுறது? இவ்வளோ பேருக்கு இத்தனை கம்பெனி இருக்குது நம்ம நாட்டில். கூப்பிட்டா 15 நிமிஷத்தில் வீட்டுக்கு சாப்பாடு வருது. இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறாங்க. வனாந்தரத்தில் மோட்டர் சைக்கிள் கிடையாது, காரு கிடையாது, ஸ்விக்கி மாதிரி ஆளுங்க கிடையாது, எதுவும் கிடையாது. 30 லட்சம் பேருக்கு கறி டெலிவரி பண்ணோம். எப்படி, எவ்வளோ ரோடு போடணும், எத்தனை லாரி வேணும், எத்தனை பைக்கு வேணும், எத்தனை பேர் வேணும் கொண்டு போய் டெலிவரி பண்ணுறதுக்கு? 30 பேருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யோசித்து பாருங்கள். அதனுடைய லாஜிஸ்டிக்ஸை யோசித்து பாருங்கள். எதெல்லாம் தேவைன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். முடியவே முடியாது. ஆனால் கர்த்தர் யாரும் நினச்சி கூட பார்க்கல எப்படி கொடுப்பாரு. 30 லட்சம் பேருக்கும் மாம்சம் டெலிவரி பண்ணுறாரு. எப்படி? வெறும் காற்றை எப்படி அடிக்க பண்ணாரு. இந்த பறவைகள், காடைகள் குண்டு குண்டா இருக்குமா பாருங்க, சோம்பேறி பறவைகள். அது அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்குமா ஒரு இடத்துல. காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் பறக்குமா. காற்று நின்றுமா. அவர் பார்த்தாரு, காற்றை இவன் இருக்கிற பக்கம் அடிச்சு விட்டாரு, இவனுங்க பாளையம் இருக்கிற பக்கம் அடிச்சு விட்டுருக்காரு. காற்று அடிச்சிருக்குது. எல்லாம் அந்த குண்டு பறவைகள்லாம் பறவைக்கிட்டு எங்கே போகிறோன்னு தெரியாமல் வந்து கரெக்டாக வந்து இங்கே பாளையம் இருக்கிற இடத்துக்கு வந்த உடனே காற்று நின்று போச்சு. எல்லாம் டக்குன்னு லேண்ட் ஆயிடுச்சு. 3 அடி உயரத்துக்கு, 1 முழ உயரத்துக்கு, ஒரு நாள் பயண தூரம் 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு, 3 அடி உயரத்துக்கு காடைகள். கர்த்தர் கேட்குறாரு, இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? டெலிவரி எப்படி இருக்குது பாருங்க. மூக்கு முட்டை தின்னான்னு போட்டிருக்குது. நான் சொல்லுகிறேன், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இவன் கறி கொடுப்பாரான்னு கேட்டப்பதான் அந்த வசனமே வருது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? என்ன மாதிரி டெலிவரி பண்றாரு பாருங்க.